பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியங்கள் ஈசனை குறிக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆதிரை. இது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாலேயே திரு என்று புகழாரம் சூட்டப்பட்டு திருவாதிரையாய் மாறியுள்ளது. பிறப்பே இல்லாத சிவபெருமான் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் தன்னுடைய பக்தர்களை பல வகையில் சோதித்து தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி அவர்களுக்கு காட்சி கொடுத்துள்ளார். இந்த உலகையே தன்னுடைய அசைவில் ஆட்டுவிக்கும் ஆடல் நாயகனான நடராஜன் தன்னுடைய நடனத்தை தில்லையம்பதியில் 2 முனிவர்களுக்கு காண்பித்து அவர்களுக்கும் முக்தி அளித்துள்ளார். அதனாலேயே இந்த திருவாதிரை நன்னாள் போற்றி புகழப்படுகிறது. யார் அந்த 2 முனிவர்கள்? சிவனோடு நடனத்தை கண்ணால் காண அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? ஏன் சிவனுக்குரிய திருவாதிரை நாளில் அறுசுவை உணவு படைத்து அவருக்கு விருந்தளிக்காமல் வெறும் களியை பிரசாதமாக படைக்கிறோம்? கணவனை நேசிக்கும் பெண்கள் அனைவரும் ஏன் இந்த திருவாதிரை நன்னாளன்று நோன்பு இருந்து தாலி கயிறு மாற்றுகிறார்கள்? நடராஜரின் காழழகை பார்க்க ஏன் பல கோடி மக்கள் காத்து கிடக்கிறாங்க? தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஈசனின் பிரசாதம் இந்த திருவாதிரை நன்னாளில் மட்டும் ஒரே ஒரு சிவன் கோவில்ல கிடைக்கும். அதை எந்த கோவில் அப்படின்னு ஆருத்ரா தரிசனத்தின் நீண்ட நெடும் புராண வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனம் வருது ரொம்பவே விசேஷமானது. ஒவ்வொரு மாதமுமே திருவாதிரை நட்சத்திரம் வரும். திருவாதிரை நட்சத்திர தினம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நட்சத்திரம். அந்த நாளில் சிவ பக்தர்கள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுவாங்க. அதிலும் குறிப்பாக தேவர்களின் விடியற் காலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விரத நாள். இந்த நாளை தான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம். ஆருத்ரா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம் தமிழ் மொழியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆருத்ரான்னு சொல்றோம். பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு திருவாதிரை எப்படி பிறந்த நட்சத்திரம் ஆச்சு தெரியுமா? ஒரு முறை தாரகாவனத்தில் கூடியிருந்த முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நிகழ்த்துவாங்க. அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது, கடவுள்னு யாருமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாடம் புகட்ட நினைத்த சிவபெருமான் பிக்ஷாடனார் உருவம் எடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் வீடுகளுக்கு போவாரு. பிக்ஷாடனரை கண்ட முனி பத்தினிகள் சிவபெருமானின் அழகில் மயங்கி அவர் பின்னால் போக தொடங்கினாங்க. இந்த செயலை கண்டு ஆத்திரம் கொண்ட முனிவர்கள் கோபம் கொண்டு வேள்வி தீயினில் மத யானை, மான், உடுக்கை, முயலகன், தீப்பிளம்பு ஆகியவற்றை போட்டு அனைத்தையும் சிவபெருமான் மீது ஏவி விடுவாங்க. சர்வேஸ்வரனான சிவபெருமான் மத யானையை கொன்று அதன் தோலை உடுத்தி மான், உடுக்கை, அக்னின்னு அனைத்தையும் அவரே அணிந்து கொள்வார். முயலகனின் மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி நடனமாடி முனிவர்கள் உண்மையை அறிய செய்வார். அதுதான் ஆருத்ர தரிசனம்னு கூறப்படுது. சிவபெருமான் அந்த தாரகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்களுக்கு தன்னுடைய நடனத்தை காட்டி பரம்பொருளை உணரச் செய்த அந்த நன்னாள் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள். அதுதான் ஆருத்ர தரிசனமாகுது. இதே நடனத்தை தில்லையான சிதம்பரத்திலும் சிவபெருமான் 2 முனிவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினாரு. பார்க்கடலில் பள்ளி கொண்ட மகாவிஷ்ணு ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. இதை கண்ட ஆதிசேஷன் தங்களுடைய ஆனந்தத்திற்கு என்ன காரணம்னு விஷ்ணு பகவானை கேட்க, விஷ்ணு பகவானோ ஆடல் வல்லலான சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம்னு ஆதிசேஷன் கிட்ட சொல்லுவாரு. நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமா இருக்கும். தன்னுடைய ஆசையை பரமபதனான விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ல, அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசியளித்து பூலோகத்திற்கு அனுப்பி வைப்பாரு. பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்த ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருவம் கொண்டு பூலோகத்தில் பல ஆண்டுகளாக தவம் செய்வார். அவருடைய தவம் நிறைவு பெறும் சமயத்தில் சிவபெருமான் தோன்றி, பதஞ்சலி முனிவரே, நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாத முனிவரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் தில்லையான சிதம்பரத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ காட்சியை ஆடிக்காட்டி அருள் செய்வோம்னு கூறி மறைஞ்சிருக்காரு. பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் தில்லை சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு வந்து சேருவாங்க.
அந்த 2 முனிவர்களுக்கும் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டுவாரு. அந்த நிகழ்வுதான் ஆருத்ர தரிசனமாக இன்றும் கொண்டாடப்படுது. சிவபெருமானோட ரூபத்தை பல சிவன் கோவில்களில் நம்ம சிவலிங்கமாக தான் தரிசிக்க முடியும். ஆனால் ஒரு சில சிவன் கோவில்கள்ல மட்டும் சிவனின் நடராஜர் ரூபம் மிக சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அப்படி நடராஜர் சுவாமிக்கு ஒரு வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் அலங்காரம்லாம் செய்வாங்க. அந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளில் மிக முக்கிய நாளாக கருதப்படுவது ஆருத்ர தினம். இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பால் ஆனது. இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். இறைவன் அசைவதால் தான் இந்த உலகமே அசைகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே என்பதை போல சிவபெருமானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது. சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம்தான் காஸ்மிக் நடனம்னு பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது. அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனாலேயே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு திருமூலர் கூறியிருப்பாரு. மார்கழி திருவாதிரை ஆருத்ர தரிசனத்தன்று நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும். தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும். இந்த நாளில் சிவ ஆலயங்களில் உள்ள நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சிவ ஆலயங்களில் குறிப்பா பஞ்ச சபைகளான ஆனந்த தாண்டவமாடிய கனக சபை சிதம்பரத்திலும், திருஆலங்காடு திருத்தலத்தில் ஊர்த்துவ தாண்டவமாடிய ரத்தின சபையிலும், மதுரையில் பாண்டியனின் வேண்டுதலுக்காக இடது கால் மாறி ஆடிய வெள்ளி சபையிலும், திரு ஆலவாய் நெல்லையான தாமிர சபையிலும், குற்றாலத்தில் சித்திர சபையாகிய பஞ்ச சபைகளிலும் ஆருத்ர தரிசனமும் அபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆருத்ர தரிசனம் அன்று கலியும் 7 கரி கூட்டம் செய்யும் வழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி சிதம்பரம் பக்கத்துல உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் மிகச்சிறந்த சிவபக்தராய் இருந்திருக்காரு. தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பிறகுதான் அவர் சாப்பிட போவாரா. ஒரு நாள் அப்படியே அதிகமா மழை பெய்ததால அவர் வச்சிருந்த விறகுகள்லாம் ஈரமாகி இருக்கு. அதனால அன்னைக்கு அவரால் விறகு விற்க முடியாம இருந்திருக்கு. அன்னைக்கு அரிசி வாங்க அவர்கிட்ட காசும் இல்லையா. அதனால அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்து காத்திருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து எந்த சிவனடியாரும் தென்படலையா. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனாரோட வீட்டுக்கு போயிருக்காரு. சேந்தனார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி அந்த களிய சிவபெருமானுக்கு படைச்சிருக்காரு. சிவனடியார் களிய ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு மீதமிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்காக வாங்கிட்டு போயிருக்காரு. மறுநாள் காலையில் வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோயில் கருவறைய திறந்திருக்காங்க. என்ன அதிசயம்! நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களி சிதறி கிடந்திருக்கு. உடனே அரசருக்கு தெரிவிச்சிருக்காங்க. அரசர் அன்றிரவு அவர் கண்ட கனவை நினைச்சு பார்த்திருக்காரு. அரசனின் கனவில் நடராஜ பெருமான் சேந்தனாரோட வீட்டில் களியுண்ண சென்றதை தெரிவிச்சிருக்காரு. அதன்படி அரசன் சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டிருக்காரு. ஆனால் அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த திருவிழாவுக்கு சேந்தனாரும் வந்திருக்காரு. எம்பெருமானை தேரில் அமர்த்திய பிறகு அரசர் உட்பட எல்லாருமே தேரை வடம் பிடித்து இழுத்திருக்காங்க. மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாமல் நின்றிருக்கு. அரசர் மிகவும் மனம் வருந்தி இருக்காரு. அப்போது அசரீரியாக சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று ஒரு ஓசை கேட்டிருக்கு. சேந்தனாரோ ஒன்றும் அறியாத நான் எப்படி பாடுவேன் என்று நடராஜ பெருமானை வேண்டி இருக்காரு. எம்பெருமானும் அதற்கு அருள் புரிந்திருக்காரு. சேந்தனாரோ சிவபெருமானின் அருளால் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் பாடி சிவபெருமானை வாழ்த்தி இருக்காரு. உடனே அந்த தேர் நகர்ந்திருக்கு. சேந்தனாரின் கால்களில் அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் வேண்டு வணங்கி இருக்காங்க. அரசர் அவர் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவிச்சிருக்காரு. சேந்தனார் அவர் வீட்டிற்கு களியுண்ண சிவபெருமானே நேரில் வந்தார் என்பதை தெரிந்து மனம் உருகி சிவபெருமானை துதித்திருக்காரு. அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்றும் இன்றும் ஆதிரை நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கிறதா சொல்லப்படுது. சிவபெருமான் சேந்தனாரின் இல்லத்தில் களியுண்ட தினம் திருவாதிரை நட்சத்திர நாள். அதனாலதான் இன்றும் அந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுது.
ஆருத்ர தரிசனம் அன்று களி கூட்டு செய்து நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சிவ சோஸ்திரங்களை கூற வேண்டும். நோன்பு மேற்கொள்றவங்க மார்கழி மாத திருவாதிரையில் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு ஒரு வருட காலத்தில் அந்த நோன்பை பூர்த்தி செய்யணும். நடராஜ பெருமான் எல்லா வளங்களையும் வேண்டிய எல்லா செல்வங்களையும் அருள்வார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் தான் பெண்கள் விரதம் இருந்து தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இதை மையமாக கொண்டு சில பெண்கள் திருவாதிரை தினமன்று விரதம் எடுத்து தங்களுடைய தாலி சரடினை மாற்றிக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு தங்களின் கணவருக்கு தீர்க்காயுள் கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. திருவாதிரை மாங்கல்ய நோன்பு விரதத்திற்கு பின் இருக்கக்கூடிய புராண வரலாற்று கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் திரேதா யுகா அப்படிங்கிற ஒரு பெண் பார்வதி தேவியோட தீவிர பக்தையா இருந்திருக்கா. திரேதா யுகாவுக்கு திருமணமும் நடந்திருக்கு. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்குமா. ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதா யுகாவின் கணவர் இறந்து போயிருக்காரு. திரேதா யுகா அலறி துடித்து பார்வதி தேவியே, உன்னுடைய பக்தையான என்னை நீ இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி எனக்கு என்ன பயன்னு கூறி கதறி அழுதிருக்கா. அப்போது கைலாயத்தில் சிவபெருமானின் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செஞ்சிருக்காங்க. அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்திருக்காரு. இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் காட்சியளிச்சு ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியும் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்திருக்கு. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி சிவபெருமான் தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ர தரிசனமாக கொண்டாடப்படுது. திருவாதிரை தினமன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பார், மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாய் இருக்கு. மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து குளித்து திருநீறு பூச வேண்டும். அன்றைய தினம் சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும். காலையில் நடக்கும் தாண்டவ தீபாரதனை காண வேண்டும். சுவாமிக்கு கழி படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் சாப்பிடக்கூடாது. சிவபுராணம், தேவாரம், திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும். இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தொடரவும். ஒரு வருடம் முழுவதும் திருவாதிரை விரதம் இருந்தால் வாழ்வுக்கு பிறகு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் என்பது சிவனடியார்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் வந்து வழிபாடு செய்த கோவில் சிதம்பரத்துல தான் நடராஜ சிவபெருமான் முதலில் பரதம் ஆடினாரு. அதனால சிதம்பரம் தான் மிக பழமையான கோவில். ராமபிரான் ராவணன வதம் செஞ்ச பிறகு பித்ரு தோஷம் நீங்க தன்னோட கையால மண்ணாலான சிவலிங்கத்தை பிடிச்சு வழிபட்டாரு. அதனால ராமேஸ்வரம் கோவில் தான் மிக பழமையான சிவன் கோவில்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோவில் கட்டப்பட்டு பல அதிசயங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 8000 வருடத்திற்கு மேல் ரொம்ப பழமையான ஒரு கோவில். ராமாயண காலத்துல இருந்தே இந்த கோவில் இருந்திருக்கு. பழம்பெரும் சைவ நூல்களில் ஒன்றான திருவாசகத்தில் 38 இடங்களில் இந்த கோவிலின் பெருமையை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர். அப்படி பல சிறப்புகளை பெற்ற சிவபெருமானோட முதல் கோவில் திரு உத்திரகோசமங்கை. ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் போற வழியில இருக்க உத்திரகோசமங்கை ஊர்ல தான் சிவபெருமானுக்கு முதலில் கோவில் கட்டப்பட்டு இருக்கு. சிவபெருமானுக்கே இந்த ஊரு தான் சொந்த ஊர்னு சொல்றாங்க. உலகிலேயே நடராஜர் தோன்றி பரதநாட்டிய கலையை அறிமுகம் செஞ்சது சிதம்பரத்துல நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சிதம்பரத்திற்கு முன்னாடி இந்த உத்திரகோசமங்கை கோவில் பள்ளி அறையில தான் முதலில் சிவபெருமான் நடனம் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் வந்து நடனம் ஆடினதா கல்வெட்டுகள்ல கூறப்படுது. அதனால இந்த ஊருக்கு ஆதி சிதம்பரம்ங்கிற மற்றொரு பெயரும் உண்டு. சிதம்பரம் கோவில் நடராஜர் சிலை தான் உலக அளவில் சிறப்பு வாய்ந்தது. அப்படி இருக்கிறப்போ இந்த உத்திரகோசமங்கையில என்ன சிறப்பு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல மட்டும்தான் உலகில் எங்கேயுமே இல்லாத காண கிடைக்காத மரகத கல்லால் செய்யப்பட்ட 5.5 அடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலை இருக்கு. மரகத கல்லுல சின்னதா லிங்கம் இருந்தாலே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த கோவில்ல 5.5 அடிக்கு அவ்வளவு பெரிய நடராஜர் சிலை மரகத கல்லால செஞ்சு இருக்காங்க. எவ்வளவு தனித்துவமானதுன்னு பார்த்துக்கோங்க.
ஆருத்ர தரிசனம் தோன்றியதே இந்த கோவில்ல தான். பரதநாட்டியம்ங்கிற கலை உருவானதும் இந்த கோவில்ல தான். நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில் உத்தர கோசமங்கை. 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம். 1000 சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்ரலிங்கம் உருவாக்கிய ஆலயம். 100 வருடம் 200 வருடம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளா இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாகிய இலந்தை மரம் இப்பவும் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கோவில்ல இருக்க நடராஜர் சிலைக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் அபிஷேகம் நடக்குது. மற்ற நாள்ல எப்போதும் சந்தனம் சாற்றியே நடராஜர் காட்சி கொடுக்கிறாரு. இங்கே நடனம் ஆடுறபடி இருக்கும் அற்புத மரகத கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை இருக்கு. மத்தளம் கொட்டினால் மரகதம் உடைப்படும்னு சொல்றதால மேலதாளங்கள் பாதிக்காதபடி பத்திரமா பாதுகாத்து வராங்க. இந்த சந்தனத்தை வருஷத்துல ஒரு வாட்டி ஆருத்ர தரிசனத்திற்கு முதல் நாள் சந்தனம் கலைக்கப்பட்ட போது மக்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ நடராஜர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனத்தை மக்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. இந்த சந்தனத்தை தண்ணீரில் கலந்து குடிச்சா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியாகும்னு பெருமளவு நம்பப்படுது. இந்த கோவில் சிவபெருமான அம்மன் தினமும் வந்து வழிபடுறதா ஐதீகம். வேத வியாசரும் காகபுஜரும் இந்த கோவில்ல வந்து நிறைய வருடங்கள் தவம் இருந்திருக்காங்க. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உருவமா காட்சி கொடுத்ததே இந்த இடத்துலதான். இந்த கோவில்ல மாணிக்க வாசகர் லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்கிறாரு. மாணிக்க வாசகர் கையில வேதங்களை பத்திரமா காப்பாத்தினதால ஓலைச்சுவடி இவர் கையில இருக்கத நம்ம பார்க்க முடியும். திருவாசகத்தில் 38 இடங்களில் இந்த கோவில் பற்றி பெருமையா சொல்லி இருக்காரு மாணிக்க வாசகர். இந்த கோவிலுக்கு போனா திருமணத்துல எப்பேற்பட்ட தடை தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி சீக்கிரமே திருமணம் நடைபெறுமா. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரமே குழந்தை கிடைக்குமா. ராமர் லங்கைக்கு எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்ச போது இந்த கோவிலுக்கு வந்து சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காரு. சிவபெருமான் தோன்றி ராமர் கையில ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து சேது சமுத்திரத்துல பாலம் கட்ட சொல்லி உத்தரவு கொடுப்பாரு. அதுபடி ராமபிரான் ஹனுமான் உதவியோடு நல்லபடியா பாலம் கட்டி சீதையை மீட்டு அழைச்சிட்டு வருவாரு. பிறகு ராவணனை வதம் செஞ்சதால ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க ராமேஸ்வரத்தில் மண்ணாலான ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வேண்டுவார். ராமரே தன்னோட கையால செஞ்ச லிங்கம் இருக்கிற ராமேஸ்வரம் கோயிலுக்கு முன்னாடியே இந்த உத்தர கோசமங்கை கோவில் இருந்திருக்குன்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாம். இந்த காரணங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த சிவபக்தர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.